வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி வடை செய்யலாங்க. மெது வடை செய்யலாம். ஆனால் நாம் உளுந்து எடுத்துக்க போகிறது இல்லை. உளுந்து இல்லாமல் எப்படிடா வடை செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா? நாம் காலையில் செஞ்சால் சாப்பாடு மீதம் இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம இந்த வடையை செஞ்சிடலாம். ஸோ சாதத்தை வச்சு தான் நம்ம இந்த வடை செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். எந்த பொருளும் எதிர்பார்க்க அவசியமே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ எப்படி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் மத்தியானம் செஞ்ச ரைஸை நான் ஈவினிங்க்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்துருக்குறோம். பாருங்கள், நல்லா ஆறி விறுவிறுன்னு இருந்தால் சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வடைக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கூழ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சாதத்தை நல்லா அரைச்சாச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவை ஆட் பண்ண போகிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் பச்சரிசி இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி இருந்தாலும் சரி, நல்லா வறுத்து அரைச்சிட்டு நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அரிசி மாவு ஓகே. அப்படி தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக சாப் பண்ணிடணும், அதுவும் இதில் எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இலை ஒரு கொத்த அளவுக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் இந்த மெதுவடைக்கு நம்ம பெப்பரை ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த சாதத்துக்கும் நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சாதம் அரைச்சிருத்துக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் பிசு பிசு ஒட்டி தான் வரும். அதுக்கு தான் நம்ம வர அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ பாருங்கள், ஆட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டி வராது. இப்போ இதில் உங்களுக்கு பக்குவம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் அதாவது வர அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வடைக்கு அரிசி மாவு போட உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் கிடைக்கும் வடை உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம எப்படி வடை மாதிரியே தட்டிட்டு இடையில ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம இது தான் தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ எல்லா மாவும் இந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வரமாக போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தட்டுனிங்கன்னா உங்களுக்கு ஒட்டி வராது. பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சிட்டோம்னா டக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள், எல்லாமே தட்டி எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் போட்டு வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நல்லா ஹீட்டான ஆயிலில் தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு வடையாக உள்ளே போட்டுக்கலாம். பொதுவாக நான் சொல்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயில் கேப் இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்து வரும். ஸோ கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வடையை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு 4 பக்கம் நல்லா வெந்து வரும். ஸோ நல்லா திருப்பி விட்டுடலாம். உங்களுக்கு அடுப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வேண்டியதில்லை, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த வடை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு மெதுவடை மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நம்ம எதையும் எதிர்பார்க்கவே அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் போட்டிருக்கோம். அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசிலேயே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். நான் 1 கப் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 வடைக்கு பக்கமாக எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம்.
பார்த்தாவே உங்களுக்கு கிறிஸ்பியாக தெரியும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாதம் இருக்கிறனால. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் மீதமான சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். இந்த டீ டைமுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஈவினிங் டீ வச்சுருக்கிறேன், அதுக்கு இந்த வடை செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை வீட்டில் ஏதாவது மீதமான சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.